வருகின்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தன்னை எதிர்த்து போட்டியிட்டால் யாருக்கு டெபாசிட் கிடைக்கும் என்பது தெரியும் என புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்ய அடுத்த மாதம் மார்ச் 10 சட்டசபை மீண்டும் கூடும் என சபாநாயகர் செல்வம் அறிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடரும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சராக அறிவிக்கப்படுவார் எனவும் கூறினார். மேலும் வருகின்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தன்னை எதிர்த்து போட்டியிட்டால் யாருக்கு டெபாசிட் கிடைக்கும் என்பது தெரியும் என பதிலடி கொடுத்துள்ளார். யார் டெபாசிட் வாங்குறது பார்க்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அவர் தைரியம் இருந்தால் மனவெளி தொகுதியில் அவர் போட்டியிட தயாராக இருந்தால் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு யார் டெபாசிட் வாங்குறாங்க என்று பார்த்து விடலாம். இதுவரை அவர் போட்டியிட்ட அத்தனை தடவையும் அவர் சொந்த ஊர்ல ஒரு தடவை கூட அவருக்கான அதிக வாக்கு கிடைத்தது கிடையாது என்பதை தெல்ல தெரியாத அந்த சபையின் முன்கோர மீண்டும் அவருக்கு சவாலாக விடுறேன். அவர் என்னை வைத்து போட்டியிடுவதற்கு தயாராக இருந்தால் நானும் அவர் எதிர்கொள்ள தயாராக. அவருடைய சொந்த ஊர் மணவெளி தொகுதி, நான் நின்று வெற்றி பெற்ற ஊர் மணவெளி தொகுதி. அவர் போட்டியிட தயாராக இருந்தால் நானும் போட்டியிட தயாராக இருக்கின்றேன். வேண்டுமென்றால் வந்து மோதி கொள்ளட்டும். நான் அவர் சவாலே விடுறேன். நான் நிக்கிறது ரெடி.